சுதந்திரமாக செயல்படுவது, சுதந்திரமாக எண்ணுவது, இந்த மாதிரி தேவையில்லாத கல்வியெல்லாம் தேடாதீங்க. வருவாங்க, போவாங்க, போவாங்க, வருவாங்க. நீக்கப்பட்ட பொதுக்குழுவாக தேர்வு செய்யப்பட்ட தலைவருக்கு தான் அதிகாரம் சொல்றாங்க. நீ என்ன நீக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. கட்சியிலிருந்து பொறுப்பு போடுறது நீக்கிறது எல்லாமே தலைவருக்கு தான் அதிகாரம். பாமகவுடைய சட்ட விதிகள் என்ன சட்ட விதிகளை பார்க்கவே இல்லை. பார்த்துட்டு நான் அதை சொல்லிட்டோம்னா அடுத்த 10வது நிமிடம் வந்து புதிய நியமனம் இதெல்லாம் தேவையில்லாம ஒவ்வொரு குடும்பத்திலையும் அல்லது ஒரு கட்சியிலேயும் ஒவ்வொரு நாட்டிலேயும் நடக்கிற செயல்கள் தான். அதனால இதை ஒன்றும் பெருசுபடுத்திக்காதீங்க. நாங்களும் அதை ஒன்றும் பெருசுபடுத்திக்கல. சமூக ஊடக பேரோட ஆலோசனை கூட்டத்தில் வந்து நீங்க பேசும்போது அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ஆகணும்னு பேசிட்டு அடுத்த நாளே சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க. இதுல சில முரண்பாடுகள் தெரியுது. இதுல ஒண்ணும் முரண்பாடு இருக்க மாதிரி தெரியல. அதாவது நீங்க ஏதாவது வாய்க்கலை பிடிமா எல்லாம் சொல்லியிருக்கோம். ஏதாவது உங்களை பின்புலத்துல சிலர் இயக்குவதாக சிலர் வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. என்ன யாரும் இயக்க முடியாது. நான் எனக்கு எப்படி பார்க்கறதுன்னு கூட சின்ன எல்லாமே வேற சப்போர்ட் பண்றேன். இந்த மாதிரி தேவையில்லாத கல்வியெல்லாம் தேடாதீங்க. புரியுதா? திலகமாக நிற்கிறது சிறுபான்மைகள் தான் அந்த பொறுப்புக்கு ஆரம்பத்துல இருந்து போட்டுருக்காங்க. சுதந்திரமாக செயல்பட போகுது அப்படிங்கிற மாதிரி அன்புமணி வந்து நிர்வாகிகிட்ட பேசி வந்தாரு. இந்த கருத்தை எப்படி அது சுதந்திரமாக செயல்படுவது, சுதந்திரமாக எண்ணுவது, ஒவ்வொரு மனிதனுடைய அல்லது அவர் சார்ந்த அமைப்பினுடைய கடமை. அதாவது ஒரு சொன்னா சொன்னது அவருடைய கருத்தை நீங்க எடுக்கணுங்க. மாவட்டத்தினர் கூட்டத்தை வந்து நீங்க கூப்பிட்டீங்க. ஆனா தலைவர் கூட்டிய கூட்டத்துக்கு வந்து பெரும்பாலும் அந்த மாவட்டத்தில் போயிருக்காங்க. இங்க வரல. கட்சியோட நிர்வாகிகள் பெரும்பாலும் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் பக்கம் தான் இருக்கிற மாதிரி கருத்து போவாங்க, வருவாங்க, வருவாங்க, போவாங்க, போவாங்க, வருவாங்க. ஒருத்தர் போவாரு, இன்னொருத்தர் வருவாரு, இன்னொருத்தர் வருவாரு, இன்னொருத்தர் போவாரு. அவருடைய செயல்பாட்டை மாவட்ட செயல்பாட்டை பார்த்து மறுபடியும் மாற்றம் வேற ஒருத்தர் வருவாங்க. இது எல்லா கட்சியும் நடக்கிறது.